பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இருதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, புனிதமான ரமதான் முடிந்து அல்ஹம்துலில்லாஹ் 3 ஜும்மாக்கள் நிறைவு பெற்று 4வது ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த ஜும்மாவிலே நினைவுபடுத்தியது போன்று அல்லாஹு தாலா கடந்த ரமதானிலே நாம் நோற்ற நோன்புகளை கபூல் செய்வானாக. நாம் நின்று வணங்கிய தஹஜத் தொழுகைகளை, தராவீஹ் தொழுகைகளை, இரவு நேர ஏனைய தொழுகைகளை கபூல் செய்வானாக. அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அவனுடைய பாதையில் நாம் செலவு செய்த செலவினங்களை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. இது போன்ற இன்னும் நிறைய ரமதான்களை நம்முடைய வாழ்நாளிலே அடையக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்மை சார்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, தமிழகம் முழுக்க பள்ளி கல்லூரிகளுக்கு ஆண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறை ஆரம்பமாகிவிட்டது. அநேகமாக 40 அல்லது 45 தினங்களுக்கு பிறகு மறு திறப்பு ஆரம்பமாகும். எனவே இந்த விடுமுறை தினங்களை எதிர்கொள்ள இருப்பதனால விடுமுறை சார்ந்து விடுமுறையை எப்படி நல்ல முறையில் பயனுள்ள முறையில் கழிக்க வேண்டும் என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, ஒரு 40-45 தினங்கள் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியிலே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எப்படி இந்த 40 நாளை கழிக்கிறது? தகப்பன்மார்களுக்கு பெரும்பாலும் தெரிய வாய்ப்புகள் குறைவு. மனைவிமார்களிடத்தில் பேசும்போது தெரியும் இல்லையா? சில பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க, 2-3 நாள் தான் விடுமுறை ஆயிருக்கு, இதுவே எப்படி போகுதுன்னு தெரில, மீதமுள்ள தினங்களெல்லாம் இது எப்படி போகும்னு தெரியல என்பதாக ஒரு விதமான அச்சத்தில் பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அருமையான சகோதர பெருமக்களே, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. பெற்றோர்களால் வீட்டுக்குள்ளே வச்சுக்கவும் முடியலை, வெளியே அனுப்பவும் முடியலை. வெளியில் சூழல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவரை யாரிடத்துல சேர்றான், எங்கே போகிறான், யாரை சந்திக்கிறான், வெளியே பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அதுவும் அச்சமாக இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. 10-12 வயது பையனெல்லாம் இன்றைக்கி புகைப்பிடித்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? 8வது 9வது படிக்கக்கூடிய பையன் 15 வயசு கூட ஆகலை. இன்றைக்கி போதை மருந்து கலாச்சாரம் மிகைத்து இருக்கு. சும்மா திரும்ப நம்ம மூடலாக, நம்முடைய குடும்பங்கள் அப்படி கிடையாது, நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாது, அப்படி மூடலாக பேசி தான் இன்றைக்கி சமுதாயம் நாசமாகி கிடக்கு. வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு 10வது படிக்கக்கூடிய பையன் போதை கலாச்சாரத்தில் சர்வசாதாரணமாக இருக்கிறார்.
பையனை வெளியே அனுப்பவும் முடியல. எங்கே போகிறான், யாரை சந்திக்கிறான், யாரை என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிட்டு வருவான் என்ற ஒரு அச்சம் பெற்றோர்களுக்கு இருக்குது இல்லையா? வீட்டுக்குள்ளே அது இன்னும் பயங்கரமாக இருக்குது இல்லையா? 10, 12வது படிக்கிற பிள்ளைகள், 10 வயது, 8, 9, 10 வயசு பிள்ளைங்க செல்ஃபோனை கையில் கொடுத்தா மனநோயாளியாக நம்முடைய பிள்ளைகள் தெரிகிறார்கள். நான் பல ஜும்மாவில் பேசியிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் மனநோயாளியாக மாறிவிட்டார்கள். செல்ஃபோன் இல்லாமல் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் வர மாட்டேங்குது. பாத்ரூமுக்கு போகும்போது ஃபோனோட தான் உள்ளே போகிறான். உள்ளே போகும்பொழுது ஃபோனோட தான் உள்ளே போகிறான். பேசுனா அவங்க சொல்லக்கூடிய பதில், ஃபோன் இல்லாமல் பாத்ரூமை மோஷன் வர மாட்டேங்குது. மனநோயாளியாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 வயசு பையன்களிலிருந்து, குழந்தைகளிலிருந்து இல்லையா, 15, 16, 20 வயசு கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரைக்கும் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் அவருடைய உலகமே இல்லை. ஒரு 3 நாளைக்கு செல்லை தொடக்கூடாதுன்னு பையனை சொன்னால் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை, எல்லாமே நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. செல்லை பிடுங்கி பார்ப்போமே, பையனோ பொண்ணோ ஒரு 3 நாள் அல்லது 1 வாரம் நீ செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு பிடுங்கி பார்க்க போலமே, அப்போ அவனுடைய நிலை என்னன்னு தெரியும். கண்ணியமான சகோதர மக்களே, வீட்டுக்குள்ளே வைக்கிறதும் அபாயகரமாக இருக்குது, வெளியே அனுப்புறது அபாயகரமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியலை. ஸ்கூல் இருந்தாலாவது காலைல ஒரு ரோபோட் மாதிரி காலைல 5, 6 மணிக்கு எந்திரிச்சோம். 6 to 6:15 அத்தை பாத்ரூம் போவார். 6:15 6:45 பையன் போவான், அடுத்து பொண்ணு போவாங்க. 7, 7:15 ஆட்டோ வந்துடும். ஏதோ அனுப்பணும். 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்கூலில் இருந்தாங்க. திரும்ப 4, 4:30 மணிக்கு வருவாங்க. சாப்பிட அனுப்பி டியூஷன் அனுப்பணும். ஒரு 2 மணி நேரம் டியூஷன். ஒரு இயந்திர வாழ்க்கை ஏதோ பரவாயில்லைன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. பையனையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொண்ணையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் சார்ந்து சில வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ பெற்றோர்களுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த விடுமுறை காலம். விடுமுறையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இதை ஒரு சுமையாக பார்ப்பார்கள். விடுமுறை காலங்களை சரியாக புரிந்து கொள்ளலன்னு சொன்னால் இது நமக்கு பெரிய பாரமாக இருக்கும். சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், ஆஹா இந்த விடுமுறை இவ்வளவு குறைவாக இருக்கே, இன்னும் 5, 10 நாள் கூட விட்டுருந்தா பரவாயில்லையே என்று யோசிக்கலாம். அல்லாஹ் தஆலா அவ்வளவு வழிகாட்டுதலாக நமக்கு குர்ஆன் ஹதீஸில் வழங்கி இருக்கிறார். புகாரி ஷரீஃபுடைய 6412வது ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நிஅமத்தானி, 2 நிஅமத்துகள், அருட்கொடைகள், மஅபூனுன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ், மனிதர்கள் அதில் ஏராளமானவர்கள் அதை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதிகமான நபர்கள் அதில் பாராமுகமாக இருக்கிறார்கள். மஅபூனுக்கு 2 விதமான அர்த்தமும் சொல்லலாம். இது முதல் அர்த்தம் ஏற்றமானது. அந்த நியமத்தின்ற சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு பெரிய அருட்கொடையை கொடுத்திருக்கிறான், அப்பா இது அல்லாஹ் நமக்கு வழங்கி அருட்கொடைன்ற சிந்தனையே இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். 1 அஸ்ஸிஹத்து, ஆரோக்கியம், மற்றொன்று அல் ஃபராக், ஓய்வு. இது 2மே அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய நியமத். ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத்துன்னு சொன்னால் ஆரோக்கியம் இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் இல்லையா? நான் பல முறை பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய அருட்கொடை கொடுத்துருக்கிறான். எல்லாமே இருக்குது, டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. எதையுமே சாப்பிட முடியாத நிறைய பேர் நமக்கு மத்தியிலே இருக்கிறோம் இல்லையா? சேர்ந்தாப்புல 1 மணி நேரம் நிற்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் நின்று பேச முடியாது இல்லையா? ஒரு 100 அடி நடந்தால் மூச்சு வாங்குது. எவ்வளோ பிரச்சனை நமக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரு. அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய நியமத் சிஹத். அந்த ஆரோக்கியம் என்ற இந்த அருட்கொடையை பலர் புரிகிறதில்லை அல்லது புரிந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்துறதில்லை. நம்பர் 1. நம்பர் 2 வல் ஃபராகு, ஓய்வு. ஓய்வு எவ்வளவு பெரிய அருட்கொடைன்னா தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும். 24 மணி நேரம் சும்மாவே இருக்கிற ஆள்கிட்ட கேட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சில பேர் சும்மாவே இருந்து பழகிட்டான்ல, அவன்கிட்ட போய் ஓய்வு எவ்வளோ பெரிய ஆரோக்கியம்னா அப்பா அது பெரிய வேதனை பாண்டு போயிடுவார். இயங்கிக்கிட்டே இருக்காங்க பாரு. கடையில் போய் உட்கார்ந்தா 5 மணி 6 மணி ஆயிரும் லஞ்சு சாப்பிட முடியல. சில பேருக்கு வியாபாரம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி வியாபாரம்லாம் இன்னைக்கு இல்லைன்னு பல வியாபாரிகள் சொல்றது ஒன்று தெரியுது. பல வியாபாரிகள் அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு ஹசரத், இன்னைக்கெல்லாம் சும்மா ஓட்டிட்டு இருக்கோன்னு சொல்ற மாதிரியான சூழல்களும் இருக்கு. ஆனால் நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா, மனைவி இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியல, பிள்ளைகள் இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்க முடியல இல்லையா, ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக உட்கார முடியல, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
இவர்களிடத்தில் சென்று பேசணும், ஓய்வு எவ்வளோ பெரிய அருட்கொடை என்று. கண்ணியமான சகோதர பெருமக்கள், அல்லாஹ் இந்த விடுமுறை காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கிய அல்லது நமக்கும் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை ஓய்வு. இந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்தி விட்டோம் என்றால் அல்லாஹுடைய பார்வையில் நாம தான் பாக்கியவான்கள். நம்மளை விட அறிவாளிகள் யாரும் இல்லை. ஆனால் இந்த ஓய்வை சரியாக பயன்படுத்தலைன்னு வைங்க, நம்மை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? இந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்த போகிறோமா? அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில் நம்முடைய காரியங்களை செயல்படுத்த போகிறோமா? அப்படி இல்லை, நேரம் எல்லாருக்கும் போது நமக்கும் போகட்டு என்று வெட்டியா நேரத்தை கழிக்க போகிறோமா? கண்ணியமான சகோதர பெருமக்கள், நான் அந்த ஹதீஸில் சொன்னது போன்று ஓய்வை வீணடித்தவர்களாக நம்ம ஆகிவிடக்கூடாது. ஓய்வை வீணடித்தவர்களுடைய பட்டியலில் நம்ம ஆகிவிடக்கூடாது. பைஹகி ஷெரீஃபுடைய 10248வது ஹதீஸ், அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க. பெருமானார் இதே செய்திகளை வேறு ஸ்டைலில் சொல்லுவாங்க. எகு தனீம், பொக்கிஷமாக பாருங்க. எகு தனீம், பொக்கிஷமாக பாருங்க. ஹம்சன் கபல ஹம்சீன், 5 விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் பொக்கிஷமாக பாருங்கள் என்று பேசுவாங்க. அதில் 2 முக்கியமான 2, சிஹத்தக்க கபல சக்மிக்க, நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. இல்லையா? நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் இல்லையா, இது இப்படியே நிரந்தரம்னு சொல்ல முடியாது. 30-35 வயசுல நம்மள எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு சென்று மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஓரளவு நடமாட்டத்தோடு இருக்கிறோம். நம்ம நடமாட்டத்தோடு இருக்கிறது என்பது நம்முடைய திறமை அல்ல, இல்லையா? ஏன் வயசு, நம்ம வயசு ஒத்தவர்கள் இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. விரும்பிய சாப்பாடு சாப்பிட முடியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல நிற்க முடியல, இல்லையா? அது மாதிரி எத்தனையோ நோயாளிகள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, இதை நீ அருட்கொடையாக பொக்கிஷமாக பாரு. பெருமானார் பேசுறாங்க. அதே போன்றுதான் ஃபராகக கபல ஷுகுலிக்க, உனக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி உனக்கான நேரம் இருக்கு இல்லையா, ஓய்வு நேரம், அந்த ஓய்வு நேரத்தை நீ பொக்கிஷமாக பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. மதரசாவுக்கு அனுப்புனா ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம சொல்கிற பதில், ஹஸரத் நேரமே இல்லை ஹஸரத், இல்லையா? காலைல 7 மணிக்கு டியூஷன் ஆட்டோ வருது, போனான்னு சொன்னால் அவனை பார்க்க நமக்கே பாவமாக இருக்குது. 20-25 கிலோ பையன் எடுத்துகிட்டு போகிறான், ரொம்ப அப்பாவியாக இருக்குது, பாவமாக இருக்குது. 4 மணி 5 மணிக்கு வரான், திரும்ப டியூஷனு, இயந்திர மாதிரி ரோபோட் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் ஹஸரத்துன்னு ஒரு 10 மாதம் கதை விளக்கம் சொல்கிறோம் இல்லையா? இந்த 2 மாதங்கள் குறைஞ்சது, இந்த 1.5 மாதம் இந்த விளக்கம் சொல்கிறத விட்டுடுங்க. முடிந்தளவு மதரசாக்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிற பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த மாதிரி மதரசா சார்ந்த கல்விகளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம எப்போவுமே பதில் சொல்லி காரணம் சொல்லி 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 பழகிட்டோமா, அதை தவிர்த்து விட்டு அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபராகக கபல ஷுகுலிக்க, உனக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி ஓய்வு இருக்கு இல்லையா, அந்த ஓய்வை நீ பொக்கிஷமாக உனக்கு அல்லாஹ் வழங்கி அருட்கொடையாக பார்த்துக்கொள் என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை ஓய்வு என்பதை நம்ம முதல்ல விளங்குனாதான் அந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். இது முதல்ல அருட்கொடைன்னு புரியணும். நமக்கு நேரம் இருக்கு இல்லையா, ஃப்ரீயா இருக்கிறோம் இல்லையா, எந்த வேலையும் இல்லாம வெட்டியா இருக்கிறோம் இல்லையா, இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை. பல பேருக்கு கிடைக்கல, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறா. இது அருட்கொடைன்னு கனிமத்தின் விளங்குனாதான், நேமத்தின் புரிஞ்சாதான் அந்த நேமத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். நமக்கு அது நேமத்தினே தெரியலையே, இதை ஒரு நேமத்தாகவே நம்ம பார்க்கலையே. கண்ணியமான சகோதர பெருமக்களே, காலம்ங்கிறது தமிழில் பல மொழி சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றதுண்டு. குர்ஆன் ஹதீஸும் கொஞ்சம் கூடுதலாக பேசும். பொன்னை விட பயங்கரமானது. இன்னைக்கு கிராம் கிட்டத்தட்ட 9000க்கு மேலே போயிடுச்சு. ஹஸரத் 4000 ரூபாய்க்கு பவுன் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு பவுன் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 10,000 ரூபாய் கொண்டு போனாலும் செய்கூலி சேதாரத்தோட 1 கிராம் வாங்க முடியல. பொன் போன்றதுன்னு சொல்றோம் இல்லையா, குர்ஆன் பேசுகிறது. அப்ப பொண்ணை கூட நீ வாங்கி கொள்ளலாம். நேரம் அப்படி கிடையாது, நேரம் அப்படி கிடையாது. பொன்னை விட விலை மதிக்கத்தக்கது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க, மாமின் யோமின் என் ஷக்கு ஃபஜ்ருஹு இல்லா வயுனாதி, ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் அந்த பகல் பொழுது நம்மை பார்த்து பேசுகிறது. எபன ஆதம், ஆதமுடைய மகனே. நல்லா பாருங்க, இந்த இடத்துல அந்த பகல் பொழுது மனிதர்களை பார்த்து தான் பேசுகிறது. ஆதமுடைய மகன் சொன்ன மனிதர்களுக்கு தான், ஆடு மாடுகளுக்கு இந்த வார்த்தை கிடையாது.
நம்ம ஆடு மாடுகளா மனிதர்களா என்பதை நம்ம தான் முடிவு செய்யணும். மனிதர்களை பார்த்தால் இந்த ஒவ்வொரு நாள் விடியலும் பேசுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அன யௌமுன் ஜதீதுன், நான் இன்னைக்கு உனக்கு புதிய நாள். வ அலா அமலிக ஷஹீதுன், உன்னுடைய அமல்களை நான் சரிபார்த்து கொண்டு நான் சாட்சியாளராக இருக்கிறேன். இன்னைக்கு விடிஞ்சிருக்கு, இந்த நாள் உனக்கு நான் புதிய நாள், நீ என்னெல்லாம் செய்யறங்கிறத நான் சாட்சியாக இருக்கிறேன். தொடர்ந்து அது பேசுகிறது, ஃபகுதனிமி, என்னை பயன்படுத்திக்கொள், என்னை நீ பொக்கிஷமாக பயன்படுத்திக்கொள். ஃபஇன்னி லா அஊது இலா யௌமில் கியாமா, இன்றைய நாள் நான் கடந்து விட்டால் கியாமத்து நாள் வரை இந்த நாள் உனக்கு திரும்பாது. நான் சொன்னேன் இல்லையா, பொன்னை விட நாளை காலம் என்பது பொன்னை விட மகத்தானதுன்னு சொல்றேன் இல்லையா. காலம் பொன்னானது இல்லை, பொன்னை விட மகத்தானது. காரணம், பொன் போனா வாங்கிடலாம், ஆனா காலம் அப்படி அல்ல. இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு வருதுன்னு சொல்லலாம், அறிவாளி அப்படி சொல்ல மாட்டார். உதாரணமா இன்னைக்கு ஏப்ரல் 25 கடந்துருச்சு, அடுத்த வருஷம் ஏப்ரல் 25 வரும், வரதானே போகுது. 25 வரும் சொன்னா 2025 ஏப்ரல் வருமா? 2025 ஏப்ரல் வருமா? 2026 ஏப்ரல் வரும். இந்த நாள் மீண்டு வருமா? வரவே வராது. அதனால இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் என்பதாக ஒவ்வொரு நாள் விடியலும் மனிதர்களை பார்த்து பேசுகிறது என்பதாக கண்ணியமான சகோதர பெருமக்களே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில ஒரு வசனம் இப்படி பேசுவான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமா, காலத்தின் மீது சத்தியமா, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கேள்வி வரலாம், மனிதன் எதனால நஷ்டத்தில் இருக்கிறான்? மனிதன் நஷ்டம்னு என்ன? முதல்ல நஷ்டம்னு என்ன? ஒரு முதல் போட்டோம், முதலுக்கு மோசம் வந்து அது நஷ்டம்னு சொல்லுவோம். ஒருத்தர் வியாபாரம் பண்ணாரு, அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ எவ்வளோ முதல் போட்டால் எவ்வளோ கையில் இருக்குது, இல்லை முதலே போடலை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா மடையனான்னு கேட்போம். ஏதாவது முதல் போட்டால் தான் முதலுக்கு மேலே வந்தால் லாபம், முதலுக்கு கீழே வந்தால் நஷ்டம். நீ என்ன முதல் போட்டோன்றோம் இல்லையா? இப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். என்ன முதல் போட்டான்? இவன் நஷ்டம் அடைவதற்கான முதல் என்ன? அருமையான சகோதரர்களுக்கு தஃப்சீரில் எழுதுவார்கள், வல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கான் இல்லையா, இந்த காலம் தான் மனிதன் போட்ட முதல். இந்த காலம் என்பது மனிதன் நமக்கு வழங்கி, அல்லாஹ் நமக்கு வழங்கிய முதல். 60 வருஷம் வாழ்றோம் இல்லையா, இந்த 60 வருஷத்தை அல்லாஹ் நமக்கு முதலாக வழங்கி இருக்கிறான். இந்த 60 வருஷத்துக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். 35 வருஷத்துல அவன் மௌத் வந்துச்சுன்னு சொன்னா 35 வயசுக்கு நமக்கு கணக்கு கொடுத்தாகணும். சும்மா கொடுக்கல, இதுக்கு நம்ம கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும். அத்தா பையன் ஒரு 5 லட்சம் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வாங்கினா அந்த 5 லட்சத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்குற மாதிரி அல்லாஹ் எனக்கு வழங்கி இந்த ஆயுளை நாம கணக்கு கொடுத்தாகணும். இந்த ஆயுள் அல்லாஹ் எனக்கு வழங்கிய முதல், இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் நிறைய சத்தியம் செய்கிறான். காலங்களில் மட்டும் சுமார் 17 வார்த்தைகளை கொண்டு சத்தியம் செய்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வன் நஹார், பகலின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, வல்லுஹா, நண்பகலின் மீது சத்தியமாக. இப்படி காலத்திலே மட்டுமே சுமார் 17 இடங்கள் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சொல்கின்ற செய்தி என்ன? அப்பா, உனக்கு வழங்கிய காலத்தை வீணடிச்சிடாத. சும்மா வெட்டியா கழிக்கிறதுக்கு ஒரு மூமின் இருக்கிறதுக்கு இல்லை, ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. ஏன் எந்திரிச்சோம், ஏன் பகல் வந்துச்சு, ஏன் இரவு வந்துச்சு, எந்த சிந்தனையும் இல்லை. எல்லாருக்கும் விழிச்சாங்க. ஆடு மாடுக்கு விழிக்கிற மாதிரி சூரியன் உதித்தது, ஆடு மாடுக்கு மறைகிற மாதிரி சூரியன் மறைஞ்சதுன்னு சொன்னா நீ மனிதனாக இருந்து என்ன ஃபாயிதா? அதை தாண்டி முஸ்லீமாக இருந்து என்ன ஃபாயிதா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அல்லாஹ் தஆலாவிடத்தில் பதில் சொல்லும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? திருமதி ஷெரீஃபுடைய 2417வது ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லன் தஸூலா கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் 40. 4 கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நம்முடைய கால்கள் கொஞ்சமும் அசையாது. நான் பலமுறை இதே ஹதீஸை இதே இடத்துல பேசியிருக்கிறேன். அந்த 4 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம நபியாக இருந்தாலும் சரி, அந்த 4க்கு பதில் சொல்லி ஆகணும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? இந்த பதிலை சொல்லாம காலை எட்டு அசைக்க கூட முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ் எனக்கு 60 வருஷம் ஆண்டை கொடுத்துருக்கிறாங்கன்னா இந்த 60 ஆண்டு அல்லாஹ் எனக்கு வழங்கிய முதல். இந்த 60க்கு நான் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அல்லாஹ் இத்தனை நாட்களை வெட்டியா கழிச்சேன், இத்தனை மணி நேரங்கள் நான் சும்மாவே இருந்தேன், அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லி ஆகணும். சும்மா இல்லை. அல்லாஹ் தஆலா இரவு வர வைக்கிறான், பகலை வர வைக்க என்ன தேவை இருக்கு அல்லாஹ்விற்கு இல்லையா? ஃபுர்கான் என்ற அத்தியாயத்துடைய 25வது வசனம் அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாக பேசுவான். வஹுவல்லதி ஜஅலல் லைல வன் நஹார், அவன்தான் இரவையும் கொண்டு வருகிறான், அவன்தான் பகலையும் கொண்டு வருகிறான். நம்ம கொண்டு வரல, நம்முடைய திறமையினால இரவு வரல, நம்மளுடைய திறமையினால பகல் வரல. சூரிய உதிக்கலன்னு வைய என்ன ஆச்சு?
என்ன பிரச்சனைன்னு பேசதான் முடியுமே தவிர, மணி 7 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, இன்னும் இருட்டியே இருக்கு, வெளிச்சம் வரலையான்னு பேசதான் முடியுமே தவிர சூரியனை வர வைக்க முடியுமா? இல்லையா? அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் கேட்கிறான், வஹுவல்லதி ஜஅலல் லைல் வன் நஹார், இரவையும் நாம தான் கொண்டு வருகிறோம், பகலையும் நாம தான் கொண்டு வருகிறோம். சும்மா கிடையாது. சூரியனுடைய ஓட்டம், சந்திரனுடைய ஓட்டம்லாம் ஏதோ உதிக்குது, ஏதோ மறையுது. ஆடு மாடுகளுக்கு உதிக்கிற மாதிரி மறைகிற மாதிரி முஸ்லீம் கடக்க முடியாது. நம்ம ஆடு மாடுகள் அல்ல. நமக்கு அல்லாஹ் தஆலா அறிவை வழங்கி இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். நமக்கு வேதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? நமக்கு நபிமார்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. ஏதோ விடிஞ்சது, ஏதோ தூங்கணும், வெந்ததை சாப்பிட்டு நொந்தது போகிறது கிடையல்ல. ஒரு முஸ்லீமுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் கேட்கிறான், வஹுவல்லதி ஜஅலல் லைல் வன் நஹார், இரவையும் நாம தான் கொண்டு வந்தோம், பகலையும் நாம தான் கொண்டு வந்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் காரணம் சொல்றான். ஏன் தெரியுமா? ஏன் இரவை கொண்டு வந்தோம், ஏன் பகலை கொண்டு வந்தோம்? அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், லிமன் அராத ஐயதக்கர் அவ் அராத ஷுக்கூரா, இந்த மனிதர்களிலே யார் இறைவனை நினைவு கூறுகிறார்கள், யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. இல்லையா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு நான் இறைவனை நினைவு கூறினேனா இல்லையா, இன்னைக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேனா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கணும் என்பதற்காண்டி சூரியனை உதிக்க வைக்கிறான். இன்னைக்கு நான் இறைவனை நினைவு கூறினேனா இல்லையா, இறைவனுக்கு நன்றி செலுத்தினேனா இல்லையா என்பதை பார்ப்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா இரவை கொண்டு வருகிறான். எல்லாமே ப்ரூஃப். நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லாமே ப்ரூஃப். அங்க நாளைக்கு வந்து அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு உலகத்துல இத்தனை வருஷம் கொடுத்திருந்தா நான் நிமித்திருப்பேன், உனக்கு இபாதத் செஞ்சிருப்பேன், எந்த விளக்கமும் அங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் எடுத்து தூக்கி போடுவான். உதாரணத்துக்கு எதையுமே செய்யல, நமக்கு அல்லாஹ் தஆலா பிறப்பே கொடுக்குற 20 வயசுல நமக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டானீங்களே, உதாரணத்திற்கு அங்க போய் சொல்ல முடியும் இல்லையா, யா அல்லாஹ் என் கூட பிறந்தவனுக்கு 65 வயசு கொடுத்த இல்லையா, எனக்கு எய்த்த வீட்டுக்காரன் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், எனக்கு 20 வயசுல மரணத்தை கொடுத்துட்ட, எனக்கு இன்னும் 45 வயசு கொடுத்திருந்தா, 50 வயசு கொடுத்திருந்தா நான் உனக்கு இபாதத் செஞ்சிருப்பேன். இந்த வியாக்கியான அல்லாஹ்விடத்துல பேசக்கூடாது என்பதனால அல்லாஹ் தஆலா ஆயுள கொடுத்திருக்கிறான். அங்க போய் நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இரவையும் பகலையும் உனக்கு கொடுத்தது நீ என்னை நினைவு கூறினாயா இல்லையா, என்னை பத்தி சிந்திச்சியா இல்லையா, என்னை பத்தி பேசினியா இல்லையா, நான் உனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொன்னியா இல்லையா? இதை எதையுமே செய்யாம ஜெயிச்சிடலான நம்மை விட மடையர்கள் யாரும் கிடையாது. இதை எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆனா நான் ஜெயிச்சிடலான்னு நம்மை விட மடையர்கள் யாரும் கிடையாது. கசஸ்னு ஒரு சூரா அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாக பேசுறான். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்ல போனா, இது காஃபிர்களை பார்த்து பேசுகின்ற வார்த்தை பொதுவா எல்லாருக்கும் பொருந்தும். 71 to 23 3 வசனம். வாய்ப்பு கிடைச்சா தர்ஜுமா எடுத்து பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்க கேளுங்க, நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க கேளுங்க. அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல் சர்மதா, இரவு நிரந்தரமாயிருச்சு, மறைஞ்ச சூரியன் உதிக்கல. இரவு நிரந்தரமாயிருச்சுன்னா 6 மணிக்கு சூரியன் மறையுது இல்லையா, 6:38 சூரியன் மறையுது இல்லையா, மறுநாள் சூரியன் 5:57 உதிக்கிறோம், சூரியன் உதிக்கல. குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாசம்? அல்லாஹ் கேட்கிறான், இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் சூரியன் உதிக்கல. அல்லாஹ் கேட்க, மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலியா, சூரிய உதிக்கலன்னு உங்கள யாரு பகல கொண்டு வருவா? அல்லாஹ் கேட்கறது புரியுதா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு சொன்னா, அப்பா மறைஞ்ச சூரியனை நான் உதிக்க வைக்கலன்னு சொன்னா வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற ஆற்றல் உன்னிடத்துல யாருக்கு இருக்கு? எந்த கடவுளால கொண்டு வர முடியும்? உன்னால முடியுமா? நான் மீண்டும் சொல்றேனே, காலையில் 8, 7, 8, 9 மணி ஆயிடுச்சு, இரவு வரல, விடியலன்னு சொன்னா நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், என்னவா இருக்கும் ஏதா இருக்கும். நம்மளால சூரியனை இழுத்து கொண்டு வர முடியுமா? இந்த சூரியனை இழுத்து கொண்டு வரது யாரு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் சூரியனே உதிக்கல, இருட்டாவே இருக்கு, என்ன பண்ண முடியும்? நைட்டு 12 மணிக்கு என்ன இருட்டு இருக்கோ இதே இருட்டு தான் ஒரு வாரமும் இருக்கு. 24/7 7 நாள் இருக்கு. என்ன செய்ய முடியும்? கற்பனை செய்ய முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை யார்பா சூரியனை கொண்டு வர முடியும்? இதே இன்னொரு கேள்வி இப்படி இருக்கு, குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, அதே மாதிரி பகலை நிரந்தரமாக்கிட்டோம். உதிச்ச சூரியன் மறைஞ்சிருச்சுன, வெயிலில் போகிறோம், சாப்பிட்டு போகிறோம், வீட்டுக்கு போகிறது ஒரு 100-150 அடி வீடு இருக்குனையா, உசுன்னு வீட்டுக்கு போகிறோமா இல்லையா? வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போகிறோம், ஏதோ ஏசி இருந்தால் ஏசி போட்டுருவோம், ஃபேன் இருந்தால் ஃபேன் போட்டுக்கிறோம், 2-3 ஃபேன் இருந்தால் கை ஃபேன் கால் ஃபேன் எல்லாம் போட்டு உட்காரோமா இல்லையா? ஒரு 6 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் குளிர்ச்சி ஆயிரும், சூரியன் மறைஞ்சிரும். அல்லாஹ் தஆலா கேட்குறான், சூரியன் மறையலைன்னு என்ன பண்ணுவேன்? சூரியன்
வரலைன்னா என்ன பண்ண முடியும்? சூரியனை கொண்டு வர முடியுமா? முடியாது. சரி, உதிச்ச சூரியன் மேலேயே நிற்கிது, 105 டிகிரி 106 டிகிரி சொல்றாங்க, 110 வரைக்கும் போதா, 110லேயே நிரந்தரம் ஆயிருச்சு. என்ன செய்ய முடியும்? இரவை யார் கொண்டு வர முடியும்? இரவு நிரந்தரம் ஆகிட்ட பகல் யார் கொண்டு வர முடியும்? கண்ணியமான சகோதர பெருமக்கள், இதெல்லாம் சும்மா கிடையாது. இந்த கேள்வியில அல்லாஹ் திரும்ப திரும்ப ஏன் கேட்கிறான்னு சொன்னா, நீ அறிவு பெறணும், உனக்கு படிப்பினை பெறணும். ஏதோ உதிச்சிச்சு மறைஞ்சிச்சு என்பதல்ல. நீ என்ன செஞ்ச? உனக்கு நேரம் இருந்துச்சா இல்லையா? உனக்கு ஓய்வு நேரம் கொடுத்தமா இல்லையா? இல்லையா? இந்த நேரத்தில் நீ என்ன பண்ண? எடுத்து போடு, டேட்டாவை போடு. நல்லா கேட்டா நம்ம இடத்துல என்ன டேட்டா இருக்கு? கண்ணியமான சகோதர பெருமக்கள், இதான் ஆரம்பத்தில் சொன்னேன், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். இவன் இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், இவன் லாபத்தில் போயிடுறான். அதான் அல்லாஹ் தஆலா அவன் ஸ்டைலில் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், யார் இறைவனை ஈமான் கொண்டு நல்கருமங்களை செய்தார்களோ அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. அப்படி இல்லை, நான் சும்மாவே உட்கார்ந்துருப்பேன், நீ கடைசி வரைக்கும் சும்மாவே உட்காரு, மறுமையில் உன்னுடைய மறுமை வாழ்க்கை நாசமாகிரும். சும்மா இருக்கிறதுன்றது என்னுடைய உஸ்தாத் சொல்ற ஆக கெட்ட வார்த்தை. மனிதர்களே ஆக மோசமானவன் சும்மா இருக்கிறவன். சும்மா வந்தேன் ஹசரத், சும்மா இருக்கே ஹசரத். இந்த சும்மாங்கிறது ஈமானுக்கு எதிரான வார்த்தை, இஸ்லாத்திற்கு எதிரான வார்த்தை. சும்மா இருக்க அனுமதியே கிடையாது, ஏதாவது இயங்கிக்கண்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, சில பேரை பார்த்தா நமக்கு எரிச்சலா வரும், சில பேரை பார்த்தா காரணமே தெரியாது, சில பேரை நமக்கு காரணமே தெரியாது, பார்த்தாலே எரிச்சலா வரும். சில நேரங்களில் மனைவியை பார்த்தா நம்ம சொல் பேச்சு கேட்கலாடி மனைவியை பார்த்தா எரிச்சலா வரும், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலாடி பிள்ளைங்களை பார்த்தா எரிச்சலா வரும். ஒருத்தட்ட கடன் கேட்டு கொடுக்கலன்னு அவரை பார்த்து எரிச்சலா வரும், வாங்கின கடனை கொடுக்காம சுத்திக்கிட்டே இருக்கணும் அவரை பார்த்து எரிச்சலா வரும். இன்னைக்கு நம்ம கோவப்படுறதுக்கு பல காரணங்கள், ஒவ்வொருத்தருடைய இயற்கை தன்மையை பொறுத்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாணியில பாருங்க, இன்னி லஅக்ரஹு அன் அரா ரஜுலன், அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு வெறுப்பா வருதுன்றாங்க. இன்னி லஅக்ரஹு அன் அரா ரஜுலன், அந்த மனிதனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சபஹுலுலன் லா ஃபி அமலி துன்யா வலா ஃபில் ஆখিরা, அவன் வெட்டியா இருப்பான். ஒன்று துனியாவுக்கு எந்த பிரயோஜனமான காரியத்தையும் செய்ய மாட்டான், மறுமைக்கு எந்த பிரயோஜனமான காரியத்தையும் செய்ய மாட்டான். அவனுடைய ஒன்று துனியாவுக்கு உலகத்திற்கு ஆதாயமான ஏதாவது காரியத்தை செய்யணும், இல்லை மறுமைக்கு ஆதாயமான ஏதாவது காரியத்தை செய்யணும். இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, சும்மாவே உட்கார்ந்துருப்பான். இவனை பார்த்தாலே எனக்கு எரியுது என்பதாக சொல்கிறார்கள். இவனை பார்த்தாலே நமக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்ல வெளிப்படையாக சொல்றதான். நம்முடைய 24 மணி நேரங்களில் கிட்டத்தட்ட அதிகமான நேரங்கள் இப்படி தான் இருக்கு. அதிகமான நேரங்கள் டீ கடைக்கு போகிற 1.5 மணி நேரம் ஏதாவது ஃபாயிதா இருக்கா? நண்பர்கள் ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டுது. வீட்டிலேருந்து ஃபோன் வருது, பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா? ஒன்று துனியாவுடைய பயனுக்காண்டி பேசிட்டு இருக்கோமா, இல்லை மறுமையுடைய பயனுக்காண்டி பேசிட்டு இருக்கோமா? எதுவுமே கிடையாது. வெட்டிய நேரம் கழிக்கிறோம் இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருகிறது என்பதா? முஸ்லீமுக்கு அப்படி இருக்கு, ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க வாய்ப்புகளே கிடையாது. சஹாபாக்கள் அப்படி இருந்ததாக வரலாறும் கிடையாது. வரலாற்றில் ஒரு சில செய்திகளோடு நான் முடித்துக் கொள்வேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இல்லையா, ஒவ்வொரு நாள் நம்ம எந்த தலைப்பில் பயான் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பயானுடைய ஹதீஸ்களில் யார் வருவா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. சுமார் 5374 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சுமார் 5374 ஹதீஸ். சஹாபாக்கள்லேயே ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. ரசூலுல்லாவோடு வாழ்ந்த காலம் எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 4 வருஷம். ஹிஜ்ரி 5 கடைசியில் தான் ரசூலுல்லாவை சந்திக்கிறார்கள். 4 வருஷம்தான், 5 கூட பரிபூர்ணம் அடையல. 4 வருஷம்தான் ரசூலுல்லாவிடமிருந்து அவர்கள் கிடைத்த ஹதீஸ்கள் சுமார் 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இன்னைக்கு நான் அறிவிச்ச ஹதீஸ்களில் கூட 2 ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவித்தது. யார் இந்த இப்னு அப்பாஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அத்தா ஹஜ்ரத் அப்பாஸ். அத்தா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த அப்பாஸுக்கு பிறந்தவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்பாஸுடைய மகன் அப்துல்லா. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இவருக்கு வரலாற்றில் என்ன பேர் தெரியுமா? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்கள். ஒரு ஆயத்தை ஓதுனா இந்த ஆயத்து எங்க இறங்குச்சு சொல்லுவாங்க, இந்த ஆயத்து இறங்கிய பின்னணி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான் சொல்லுவாங்க. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இவருடைய தஃப்சீரை தொடாம உலகத்தில் எந்த தஃப்சீரும் முழுமை பெறாது. அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவர்
ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் பொழுது ஒரு வயசு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து நேரத்தில் வெறுமனே 13 வயசு. நம்ம வீட்லேயும் 13 வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நம்ம வீட்லேயும் 13 வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்ஹம்து சூரா கூட சரியா ஓத தெரியலையே, குரான் வரைக்கும் போவேனா, குரானுடைய நாலேஜ் வரைக்கும் போவேனா இல்லையா, ஒரு 4-5 துவாக்களை சேர்ந்தாப்புல சொல்ல தெரியலையே. நம்முடைய பிள்ளைகளும் சில விஷயங்களில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. எதில் யோசிக்கணும், நம்முடைய முடிவுக்கு விட்டு விடுவோம். நம்ம வீட்லேயும் 10 வயசு 13 வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, காலேஜ் படிக்கிற பிறகு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கான், காலேஜ் படிக்கிறான், நேரத்துடைய அருமை தெரியல, செல்போன் தான். செல்போன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செல் இல்லாட்டி அவனுக்கு வாழ்க்கையே சூனியமாயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர், 13 வயசு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் பொழுது ரயீஸுல் முஃபஸ்ஸிரின் என்ற பெயரை பெற்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனை மனனம் செய்யும் பொழுது வயசு 8. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான நபர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்லக்கை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஷாஃபியாக்கள் சொல்றோம் இல்லையா, அவரோட பேர் அசல் பேர் முஹம்மது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. 12 வயசுல முஅத்தா இப்னு மாலிக், பெரிய கிதாப், ஹதீஸ் கிதாபுகள் ஆக பெரிய கிதாப் முஅத்தா இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாப், அந்த கிதாபை மரணம் செஞ்சுட்டாங்க. 13 வயசுல காபத்துல்லாவில் இமாம், 13 வயசுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாவில் இமாமா இருக்கிறாங்க. நேரம்ங்கிறது அந்த அளவுக்கு பயன்படுத்தினார்கள் இல்லையா. சுரேஹ்னு ஒரு சஹாபி மாவை குழைச்சி குடிச்சிட்டு இருக்கார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, என்னங்க மாவை குளிக்கிறீங்களே, ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் இல்லை, ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம், மாவை குடிச்சிட்டு இருக்கீங்களேன்ட்டு. இல்லை, இந்த மாவை பிசைஞ்சு அதை ரொட்டியாக அதை சுட்டு சாப்பிட்ற நேரத்தில் நான் அல்லாஹ் நிறைய திக்ரு செஞ்சுட்டு போயிடுவேன் என்பதாக சொல்லி, இல்லையா ரொட்டி சுட்டு சாப்பிட்றது கூட நான் சஹாபாக்கள் அது ஒரு பெரிய வேலையாக நினச்சாங்க, அது ரொம்ப பெரிய தேவையில்லாத வேலைகளாக நினைத்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நமக்கு தெரியவில்லை, ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிச்சார்? புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சார். ஆம்ஸ்டாங் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் இல்லையா, ஐசக் நியூட்டன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலைங்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு போதல, இன்னும் எக்ஸ்ட்ரா நேரம் இருந்தால் பரவாயில்லைன்னு யோசிக்கிறார். இப்படிலாம் வாழ்ந்துருக்கு. இவன் மறுமைக்காண்டி பேசுகிற ஐசக் நியூட்டன். சொர்க்கத்தை அடையணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும், ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. துன்யாவிலே ஏதோ துன்யாவில் சாதிக்கணும்ன்ற நினைச்ச நபர்களுக்கு 24 மணி நேரம் பத்தலைன்னு சொன்னால் நம்ம மறுமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கணும், காசு பணங்களை சேர்க்கணும், அதெல்லாம் ஒரு புறம். மறுமை அடையணுமா இல்லையா? மறுமையில் ஒரு இடத்துல போய் உட்காரணுமா இல்லையா? நாம இந்த நேரங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? கண்ணியமான சொல்லுவேன், நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நம்முடைய ஓய்வு நேரங்களை வீணடித்து விட்டால் நம்மை விட மூதேவிகள் யாரும் கிடையாது. ஆடு மாடுகளை விட நம்ம கேவலமானவர்களாகி விடுவோம். நம்முடைய ஓய்வு நேரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அல்லாஹு தஆலா இடத்துல கண்ணியமானவர்களாக முடியும். இறுதியாக ஒரு வசனத்தோடு நான் முடிப்பேன். முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்துடைய 40-47 வசனம் முழுக்கனை தர்ஜுமா எடுத்து பாருங்க. 29வது ஜுஸ்ல சக்கருன்னு நரகம், சக்கருன்னு ஒரு நரகம், அந்த நரகத்தில் நரகவாசிகள் இருப்பாங்க. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், நரகங்கள்லேயே ஆக பயங்கரமான நரகம் சக்கர். 7 விதமான நரகம் இருக்கிறது. மீதமுள்ள 6 நரகங்களும் பயப்படுற அளவுக்கு பயங்கரமான நரகம் சக்கர். ஆக பெரும்பாவிகள் தான் அந்த சக்கரில் இருப்பாங்க. அந்த நரகவாதிகளை பார்த்து சிலர் கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபி சக்கர், நீ என்னப்பா பாவம் பண்ண இந்த சக்கர் நரகத்தில் வந்த? செய்தி புரியுதா? நீ சக்கர்ன்ற நரகத்தில் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணி இவ்வளோ பெரிய நரகத்தில் விழுந்திருக்கியே, நீ என்ன பாவம் பண்ணங்கும் போது அந்த நரகவாதிகள் பேசுகிற வார்த்தை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், காலு லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. பாங்கு சொல்லப்பட்டுச்சு, என் பக்கத்து வீட்டுக்காரன் தொழுவு போனார், என் வீட்டுக்காரர் தொழுவு போனார், என் கடைக்கு பக்கத்து கடையில் இருக்க தொழுவு போனார், என் கடையில் இருக்கிறவனே வேலைக்கு இருக்கிறவனே தொழுவு போனால் நான் பள்ளிக்கு போகலை. சக்கர் நரகத்தில் இருப்பாங்க. வலம் நக்கு நுத்திமுல் மிஸ்கின், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை இல்லையா. நான் தொழுகைக்கு சரியாக போகலை, தொழுகையாளியாக இருக்கலை, நான் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. மூன்றாவதாக சொல்வார்கள், வெட்டியாக உட்கார்ந்துருந்தோம். சக்கர் இந்த நரகத்தில் நரகவாதிகள் இந்த நரகத்துக்கு வந்த காரணத்தை சொல்லுவாங்க, வெட்டியா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வெட்டி பயல்களோட நானும் உட்கார்ந்துருந்தேன். நானும் ஒரு வெட்டி பயலா உட்கார்ந்துருந்தேன். என்ன எதுக்கு நேரம் போகுதுன்னே தெரியாது, மணிக்கணக்கா நேரம் போயிட்டு இருக்கு, ஏன் உட்கார்ந்து இருக்கிற, என்ன பேச எதுவுமே தெரியாது, சும்மா காய்ச்சி உட்கார்ந்துருக்கிறேன் இல்லையா. இந்த மாதிரி உட்கார்ந்தது தான் நான் இன்னைக்கு இந்த நரகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்பதாக அருமையான சகோதர பெருமக்களே, சக்கர் என்ற நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் பேசுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். அதனால பெரும் பாவம் பண்ணாதான் நரகத்துக்கு போவோன்றது கிடையாது.
நம்ம சில பேர் பார்த்துருப்போம், இவன் நரகவாதி, இவன் நரகத்துக்கு போவான் சொல்ல இருந்த இடத்துல ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? பெரும் பாவம் பண்ணாத நரகத்துக்கு போக கிடையாது, சும்மா இருந்தால் நரகத்துக்கு போவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மாவே கடந்தோம். ஏன் வெட்டி எதனால நேரம் போகுதுன்னே தெரியல, ஏன் விடியுதுன்னு தெரியல, ஏன் இரவு வருது இல்லை, சும்மா காட்சிக்கு நேரத்தை கழிக்கிறோம் இல்லையா? இந்த ஒன்று போதும். சாதாரணமான நரகம் இல்லை, நரகங்களே ஆக பயங்கரமான நரகம் சக்கர் என்ற நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய விடுமுறை காலங்களை வீணடித்து விடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னது மாதிரி மீதமுள்ள 10 நாட்கள் 10 மாதங்களும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மதரசாக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் காரணங்கள் கண்டுபிடிக்கிறார்கள். மதரசாக்கு அனுப்பக்கூடாதுன்றதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 40-45 தினங்கள் இருக்கு, நல்ல சரியான நமக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் மார்க்கத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்துவோம். அல்லாஹுடைய ரசூலுடைய பிரியத்தை பெறுகின்ற நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.